ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரை அடுத்த துரிஞ்சம்பூண்டியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை அடித்து கொலை செய்து உடலை கிணற்றில் வீசிவிட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வேணுகோபால். வேணுகோபால், என்ன நடந்தது? முழுமையான விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்து உள்ள துரிஞ்சம்பூண்டி கிராமத்தில் வசிப்பவர் பழனிவேல். இவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்தார். இந்த நிலையில் ஏற்கனவே திருமணமாகிய மனைவிக்கு விருதம்மாள் 2 மகன்கள் உள்ளனர். விருதம்மாள் கணவனை பிரிந்து நீண்ட வருடங்களாக தனது 2 மகன்களுடன் திண்டிவனத்தில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் பழனிவேல் 2வதாக ஜெயக்குடி என்பவரை திருமணம் செய்து அவர்களுக்கு பூபாலன் என்ற மகனும் போனா என்ற மகளும் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு வீட்டில் தனியாக இருந்த ஜெயக்குடியை மர்ம நபர்கள் தலையில் பலமாக அடித்து கொலை செய்து இழுத்து சென்ற நிலையில் மூளை சிதறிய நிலையில் அருகில் இருந்த விவசாய கிணற்றில் கல்லை கட்டி வீசி சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த வளர்ச்சி காவல் நிலையினர் போலீசார் இந்த இடத்திற்கு வந்து மேல்மலையனூர் தீயணைப்பு வீரர்களுடன் தேடியதில் விவசாய கிணற்றில் ஜெயக்குடி தளர்வுடன் மீட்டெடுத்து செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை சொத்து தகராறில் அடித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நள்ளிரவில் நடைபெற்ற கொலை சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஜெயக்குடி கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வேணுகோபால். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.